திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். பார்த்தீங்க, இப்பொழுது நம்ம சென்ற வகுப்பிலே நாம் 2 குறட்பாவை சிந்தித்தோம். உயிரவை நிலை என்கின்ற நிலையிலே இன்று 13வது குறட்பா, அதாவது உயிரவை நிலையிலே 3வது குறட்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். குறள் 13. மாயையுள் அகப்பட்டு மயங்குவோர் 3 திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் தோன்றலார் தொத்து உள்ளார் துணை. பொருள்: மேற்கூறிய மூவகைப்பட்ட உயிர்களும் மூலமலமாகிய ஆணவத்தில் அகப்பட்டுள்ளார்கள். அவர்களுள் மாயை பிணிப்புள்ள சகலரே தமக்கு துணையாய் உள்ள இறைவனை உணரப் பெறாது மயங்கி நிற்பர். அதாவது பார்த்தோன்னு சொன்னா, இந்த மாயை மனத்தில் இருப்பவர்கள் மட்டும் இறைவனை அறியாமல் இருப்பார்கள். அதுக்கு காரணம் நம்ம அந்த மாயையில் இருக்கிறதுனால. ஆனால் சகலர் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு சுவாமியோடைய இருப்பு நம்ம காட்சிக்கும் புலப்படாது, கருத்திற்கும் புலப்படாது. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் நம்ம சகல நிலை. சொற்பொருள்: அதனால தான் பார்த்தீங்கன்னா காட்சி கட்புலனும் ஆகாது, கருத்திற்கும் புலனாகாது. அதனால தான் சுவாமி நம்மளுக்கு படர்க்கையிலே அருள் செய்கின்றார். ஒரு ஆட்கள் மூலியமாக வந்தால் நம்மளுக்கு அருள் செய்வான். தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த 3 நிலையில் சுவாமி நம்மளுக்கு அருள் பாலிக்கின்றான். தன்மை என்பது விஞ்ஞானகலராகியவர்களுக்கு தன்மையிலும், பிரளயாகலராகியவர்களுக்கு முன்னிலையிலும், சகலருக்கு படர்க்கையிலும் அருள் செய்கின்றான் இறைவன். சொற்பொருள்: 3 திறத்து உள்ளாரும் மும்மலமுடையவர், இருமலமுடையவர், ஒரு மலமுடையவர் என மேற்கூறிய 3 வகையாரும் மூலமலத்து உள்ளார்கள். மூலமலம் எனப்படும் ஆணவ மல பிரிப்பில் அகப்பட்டுள்ளார்கள். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, இந்த 3 பேர் நம்ம சொன்னா கூட 3 பேரும் ஒரு விதத்துல ஒத்து போறாங்கன்னா எதுன்னு சொன்னா ஆணவ மலம். ஆணவத்துல 3 பேருமே ஒத்து சொல்லலாம். ஏன்னா 3 பேருக்கும் ஒரு மலம் இருக்குதுன்னா ஆணவ மலம் கான்ஸ்டன்டா இருக்குது. ஆனா இந்த மீட்டு மாயை தான், மாயினால் அகப்பட்டது உயிர். இது ஒரு வித்தியாசமே தவிர மீதி எல்லாம் காமன் தான். அவருள் தொத்து உள்ளார் மாயை பிணிப்பில் அகப்பட்டுள்ளவரே சகலர். துணை: தமக்கு தோன்றா துணையாய் உள்ள இறைவனது இருப்பு. தோன்றலர் தோன்ற பெறாது மயங்கி நிற்பர். துணை என்று சொன்னால் நமக்கு தோன்றா துணையாய் உள்ள இறைவனது இருப்பு. அதை நம்ம என்ன பண்ணோம்? துணைனா அவர் தான் நமக்கு துணை. நம்ம ஆனால் நமக்கு அது கட்புலனும் ஆகாது, கருத்திற்கும் புலனாகாது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கட்புலனாகாது, கருத்திற்கும் புலனாகாது. கட்புலனாகுது என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை பிரளயாகலர். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு சுவாமி அப்படியே ஜடாமுடி, அப்படிப்பட்ட நிலா, அப்படி கையில் உடுக்கை சூலத்தோடு அருள் செய்வான் பிரளயாகலர்களுக்கு. விஞ்ஞானகலருக்கு தன்மை கருத்திலே இருந்து சொல்லுவாங்க. தன்மைன்னு சொன்னால் தனக்குள்ளவே இருந்து சொல்லுவான். அதை சொல்வார். இந்த பாட்டை உணர்ந்துக்குன்னா நம்ம இதை உணர்ந்துக்கலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன். நம்ம இது பாருங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன். முதல் வார்த்தை, முதல் இருக்கக்கூடிய வரி சகலர். உலகெல்லாம் உணர்ந்து இறைவன் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். அவனை கருத்திற்கும் நம்ம சிந்தனைக்கும் எட்டாதவன். அவங்க சகலர். பாருங்க, சேக்கிழாருடைய பெருமையை பாருங்க. அந்த முதல் வரியில சகலரை வைத்தார். நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், நிலா வச்சிருப்பாரு, நீர் வச்சிருப்பாரு. 2வது வரி பிரளயாகலர். அவங்களுக்கு நிலா வச்சுக்கின்னு நீரோட அருள் செய்வார். அவங்களுக்கு காட்சிக்கு புலப்படுவார், கட்புலனாவார். அப்புறம் கருத்திற்கு புலனாவாரான்னு கேட்டால் அங்கேயும் கருத்துக்கு புலனாக மாட்டார். கருத்துக்கு புலனாவது யாருன்னா விஞ்ஞானம். அதான அழகில் ஜோதியன். அம்பல் ஜோதி என்பது உள்ளே புலனாவது, உருவெல்லாம் இல்லாமல் உள்ள புலனாவது. அதான் அந்த 4 வரியில் எவ்வளோ தத்து ஒளிஞ்சுது பார்த்தீங்களா? நான் பார்க்கும்போது அப்படியே படிக்கிறோம். அதான் தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த 3 நிலையில் தான் சுவாமி ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றான். அதை மட்டும் பற்றி நான் வச்சுங்க. துணை விளக்கம் பாருங்க. இப்ப இந்த விளக்கத்தை நம்ம ஃபுல்லா பார்ப்போம். தொத்து என்பதற்கு கொத்து என்பது பொருள். அதாவது தொகுதி. இங்கு எண்ணற்ற பல்வேறு வகைப்பட்ட ஆற்றல்களின் தொகுதியாகிய மாயையை குறித்தது. 6 கோடி மாயாசக்திகள் என்பது திருவாசகம். தொத்து உள்ளார் துணை தோன்றலர் என அமைத்து கொள்ள வேண்டும். தொத்து உள்ளார் பெருமயக்கத்தை
செய்வதாகிய பிரகிருதி மாயையை உலகமாய் பரிணமித்து சகலராகிய உயிர்களோடு தொடர்பு கொண்டுள்ளது. உடம்பும் உடம்பிலுள்ள ஐம்பொறிகள் மனம் முதலிய கருவிகளும் உடம்போடு கூடிய உயிர்கள் போக்குவரவு புரிதற்குரிய நிலமும் நிலத்தில் காணப்படும் சிறியனவும் பெரியனவும் ஆகிய நுகர்ச்சி பொருள்களும் ஆகிய எல்லாம் அம்மாயையின் காரியங்களே ஆகும். தனு கரண போன போகம் நாலுமே மாயை தான். தனு கரணம் புவனம் போகம் எனப்படும் இந்த ஆக்கப் பொருள்கள் யாவும் நிலையற்றவை. இதெல்லாம் நிலையற்றவை, தோன்றி நின்று அழியக்கூடியது. ஆனால் இதெல்லாம் வந்து இல்பொருள். உள்பொருள்னா என்றும் உள்ள பொருள் உள்பொருள். இல்பொருள் என்பது இதெல்லாம் தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள்கள் எல்லாம் இல்பொருள். என்றுமே உள்ள பொருள் உள்பொருள். அப்போ உள்பொருள் என்று சொன்னால் மூன்று தான். பதி பசு பாசம் தான் உள்பொருள், என்றும் உள்ளவை. ஒரு பொருள் உள்ளது என்று சொன்னால் இந்த மூன்றும் உள்பொருள். அப்போ பாசமும் உள்பொருளான உள்பொருள் தான். ஆணவம் மாயக்கண்ணு என்றைக்குமே அழியாதுங்க. ஏன்னா அது ஒரு காலத்தில் தோன்றது கிடையாது. தோன்றிய ஒரு பொருள் அழியும். அதனால் என்னென்ன வச்சுக்கணும், பதி பசு பாசம் என பகர் மூன்றின் பதியினை போல் பசு பாசமும் அனாதி. அதெல்லாம் அனாதினா தோற்றம் இல்லாத பொருள் அனாதி. அனாதின்ற வார்த்தை தான் அனாதைன்னு வந்தது. இந்த இப்போ ஒரு பையன் வரான், அந்த இப்போ அவங்க அப்பா யாரு, அவன் சொல்லுவான் இந்த எங்கள் அப்பா, இப்போ எங்கள் அப்பா சிவராமன், அவங்க அப்பா பேர் சொல்லுவாங்க. அந்த குழந்தை அப்பா அம்மா தெரியாமல் அந்த பூர்வீகத்தில் அந்த குழந்தைக்கு அனாதின்னு பேர். தோற்றம் தெரியலன்னா அதுக்கு அனாதின்னு பேருங்க. இங்கே வரையறுத்து சொல்ல முடியாது. ஆதி அற்றது அனாதி. இடையில் நீங்கக்கூடியவை, உயிருக்கு வேறானவை. ஆனால் உயிர் அவற்றை அப்படி நினைக்கிறதா? அவை வேறுதான் வேறு என்று கருதாமல் அவற்றோடு உயிர் ஒற்றுமைப்பட்டிருக்கிறது. இது பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் ரைட்டுங்க. ஆனால் உயிர் இந்த உடம்போடு சார்ந்து வண்ணமாக இருக்கிறது. ஒன்று இதை விட்டால் சிவத்தோடு இருக்கணும், சிவத்தை விட்டால் இதோடு இருக்கணும். நடுநிலைமையாக உயிர் நிற்க முடியாது. நடுநிலைமையாக நின்னா உயிர் அறிவற்று போயிடுங்க. உயிருக்கு பதட்டம் வந்துடும். ஒன்று இதை சார்ந்து உடம்பாகவே நிற்கணும், இல்லை சிவத்தை சார்ந்து சிவமாகவே நிற்கணும். அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இருந்தால் உயிர் அறிவற்று அஞ்ஞானத்திலே சென்று அழிஞ்சிடும். ஒன்று மாயையிலே இருந்தால் கூட கொஞ்சம் அறிவோடு இருக்கும், இந்த பொருள்லாம் பார்க்கும், காட்சிக்கு உட்பட்டு இருக்கும். இல்லை இறைவனை சார்ந்து இறைவனாகவே இருக்கணும். உயிர் தனித்து நிற்காது. ஒன்று பசுவோடு சார்ந்து பாசத்தோடு சார்ந்து பாசமாகவே நிற்கும், இல்லை பதியோடு சென்று பதியாகவே நிற்கும். உயிர்கள் தன்னிலையில் நிற்கக்கூடிய நிலை உயிர்களுக்கு என்றும் கிடையாது. அதை நம்ம நல்லா கருத்துருந்தி புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த உடம்பை பற்று வைக்க வேண்டாமே ஒழிய உடம்பை வெறுக்க சொல்லலை. இதை நான் படிக்கும் போது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். சைவ சித்தாந்தத்தை பொறுத்தளவு உடம்பை வெறுக்கவோ இவங்க சொல்கிற கருத்தை வச்சு ஐயோ உடம்பு நம்மளுக்கு இல்லை அப்படி அழிக்கணும்னு நினைச்சலாம் சைவ சித்தாந்தம் சொல்லலைங்க. உடம்பை அப்படிலாம் சொல்லணும்னா திருமூல நாயனா அப்படி சொல்ல, உடம்பார் அழியே உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே சொல்கின்றார் நம்ம திருமூல நாயனர். தோத்திரத்திலே சாத்திரம் திருமந்திரம், சாத்திரத்திலே தோத்திரம் போற்றி பகரோடு. ஐயா சாத்திர நூல் 14, தோத்திர நூல் 12. தோத்திர நூல் 12ல் சைவ சித்தாந்தம் இருக்குதானே? இருக்குதுங்க. அதுதான் திருமந்திர நூல். சைவ சித்தாந்தம் புழிஞ்சு கொடுத்தா தோத்திரத்தில் அற்புதமான ஒரு நூல், சாஸ்திரத்தை கருத்தை சொன்ன நூல் திருமந்திரம். அதே போல 14 சாஸ்திரத்திலே தோத்திரத்தை புழிஞ்சி பாட்டு போல கொடுத்தது போற்றி பகரோட. பாட்டு மாதிரி செய்யுள் மாதிரியே இருக்கும். அப்போ 14 ஒரு 12 இதுதான் நம்ம சொத்து. இதுதாங்க இந்த சொத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் சொத்து யாருக்காக கொடுத்து யாருக்கா கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துக்குதுங்க. சும்மா ஏன் உட்காருறீங்க? எதையோ ஒரு திருவாசகம் படிங்க. 63 நாயன்மார் புக்கு விற்குதுங்க. சும்மா உட்காந்து என்னவோ கதெல்லாம் பேசிட்டு 63 நாயன்மார் புக்கு 400 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கிருபானந்த வாரியார் அற்புதமான புக்கு இருக்குது, அதை வாங்கி படிங்க. சும்மா இருக்கும்போது 63 நாயன்மார் புக்கு படிங்க, கதை புக்கு படிங்க, வள்ளலார் புக்கு படிங்க, விநாயகர் புராணம் படிங்க, கந்த 18 புராணம் இருக்குது, புராணங்கள் படிங்க, திருவிளையாடல் புராணம் 64 படம், அந்த திருவிளையாடல் புராணம் படிங்க, கந்த புராணம் படிங்க, அவர்பட்ட அற்புதமான புராணங்கள், பெரிய புராணம் படிங்க. புராணங்கள் 3 தான், திருவிளையாடல் புராணம், கந்த, பெரிய புராணங்கள் 3 சொல்லுவாங்க. பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம். இந்த புராணங்கள்லாம் படிங்க. இது சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்து ஏன் காலத்தை வீணாக்குவானே? படிக்கும் தோறும் அஞ்ஞானம் நீங்கள் தான் இல்லையா?
தனி சும்மா சும்மா உக்காஞ்சா ஒன்று சிவத்தை நினைக்கணும். நம்ம சவத்தை நினைப்போமே தவிர சிவத்தை எங்கே நினைக்கணும்? சவனா யாரும் இல்லை, ஜடப்பொருள். ஜடம் தான் சவம். இதே நினைக்கணும். அதுவும் சூப்பரான ஒரு பொருள். இது சும்மாவே எடுக்கிறோம், தட்டுவோம், வைப்போம். அது இன்னும் அது பழக்கம் ஆயிடுச்சு. எடுக்கிறான், வைக்கிறான், பார்க்குறான், வைக்கிறான். அது தள்ளிக்கினே இருக்கிறோம். அதை டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான், அதையே பார்க்க எதனா ஒரு பையன் இருக்குதா 1 மணி நேரம் அப்படியே ஓட்டுறோம். உயிர் கடை தருவதற்கான வழி இவ்வளோ இருக்குதே. பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ நம்ம பார்க்காம இருக்கிறோம். சும்மா ஒரு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நான் அதை நான் சத்துன்னு சொல்லும்போது சொல்லுவேன், ஒரு அங்கமாக வச்சுங்க. வாழ்க்கையை வாழும் போது ஒரு குறிப்பிட்ட ஒன்று வச்சுக்கணும். பூஜைக்கு பாருங்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் ஒரு 9 மணி நேரம் தூக்கத்திலே போயிடுது. ஒரு 8 மணி நேரம் கூட வச்சிங்க. அப்போ இப்போ ஒரு 12 மணி நேரம் இருள், 12 நேரம் பகல். அந்த 12 மணி நேரம் இருளை கூட அப்படியே ஒதுக்கிட்டா கூட 12 மணி நேரம் பகலுக்குதா. அந்த பகலில் பாருங்கள் 8 மணி நேரம் உழைப்பு போயிடுது. வேலைக்கு போகிறோம், நம்ம கடமையை செய்கிறோம், வரும். மீதி கூட 4 மணி நேரம் இருக்குது. 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நம்மளுடைய இந்த பாத்ரூம் வர்றது நம்மளுடைய வேலை சாப்பிட்றது கொண்டு வச்சுக்கிட்டா கூட மீதி 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் மீதி 1 மணி நேரம் என்ன செய்யணும்? அதை கூட இறைவன் வழிபாடு செய்யக்கூடாது. ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் அந்த 1 மணி நேரத்தை. அப்போ 1 மணி நேரம் இறை வழிபாடு, 1 மணி நேரம் புத்தகம் வாசித்தல்னு ஒதுக்கணும். 1 மணி நேரம் புத்தகம் வாசித்தோம் அப்படின்னு ஒதுக்கி நம்ம பார்க்கணும். இதான் சிந்திச்சு பாருங்கள். சிந்திக்கணும். அப்போ உள்ளக்குள்ள சொல்லும்போது அதுக்கு 5 இந்திரியங்களுக்கும் உடம்பும் 5 பொறிகளும் உலகியல் பொருள்களும் ஆகிய அவை அந்த அளவுக்கு உயிரை வசப்படுத்தி இருக்கின்றன. 5 இந்திரியங்களுக்கும் கட்டுப்பட்டே சகலராகிய உயிர்கள் வாழ்கின்றனர். எந்த அளவுக்கு அவை ஆட்டி வைக்கின்றனவோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆடுகின்றனர். இந்த உலகத்தில் பிறந்து இந்த உடம்பையும் உடம்பில் 5 இந்திரியங்களையும் பெற்றிருப்பது இந்த உலகில் உள்ள பொருள்களை ஆன மட்டும் அனுபவிப்பதற்கு என்று நினைக்கின்றனர். அதாவது 5 நம்ம இந்த பழக்கம் சொல்லுவான். எது கேட்போம் தான், என்னையா கொண்டு போகிறோம், நல்லா சாப்பிடு. நான் எத்தமா போகிறேன் சொல்ல, சாப்பிட்டே சோத்துக்குனே பிறந்திருப்பான் சிலது. அவங்க கேட்டனதே சாப்பிட்றது தானையா போகிறோம். தப்பு இல்லை, நல்லா சாப்பிடும். இன்னைக்கு கூட பாருங்க, நான் 4 வகை பொருள் செஞ்சு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுல குறை கிடையாது. சாப்பிட்றதுல நமக்கு என்னைக்கு குறை கிடையாது. நல்லா சாப்பிடணும். திரும்பி சொல்றேன், உடம்பு எப்படி ஆரோக்கியமாக சாப்பிடணும், நல்லா நியூட்ரியன்ஸாக எடுத்துக்கணும். ஆனால் சாப்பிட்றதுக்காக தான் பிறந்தோன்னு போல நினச்சிக்காதீங்க. உடம்பு உயிர் கடை தேரணும். உடம்பு வாழணுன்றதுக்காக சாப்பிட்லாம். அதாவது நம்ம வாழ்வதற்கு சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்குனே வாழக்கூடாது. வாழ்வதற்கு சாப்பிட்றது வேற, சாப்பிட்றதுக்குனே வாழ்றது வேற. சில பேர் பாருங்க, நாக்கு ருசிக்கு ஓடுறான், திமுன்னு வண்டி மலையில் திருட போய் அந்த ரைஸ் ஆயினர் அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன, பசிக்கு உணவு உண்ணணும். அந்த உணவில் ஆரோக்கியம் முக்கியமானது. ஏன்னா உடம்பு வளர்ந்தால் தான் உயிர் இருக்கும். உயிர் இருந்தால் தான் பூஜை செய்ய முடியும். வேற ஒன்றும் இல்லை. உயிரை வச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம், கோடி சம்பாதிக்க போகிறோம். அதுக்காக சொல்ல, திருமூலர் பாடின பாட்டு எதுக்கு அப்படி பாடிருக்கான்னா, அந்த பாட்டை வச்சு நம்ம என்ன பண்ணான், இது பாட்டை மட்டும் படிக்கிறான் பாருங்க. திருமூலர் சொல்லிடுறாரு, ஆரோக்கியமாக இருக்கணுங்க, உடம்பாரே உயிரை அழிவர். சரிப்பா, இவ்வளோ பாராட்டுக்குரியது. என்னப்பா பண்ணுறேன், பணம் சம்பாதிக்கிறேன். அதுக்காக அவர் பாட்டு படிக்கிறேன். உடம்பை ஏன் ஆரோக்கியமாக வச்சு சொன்னார்னா, உடம்பு நல்லா இருந்தால் தான் பூஜை பண்ண முடியும். பூஜை பண்ணால் தான் ஆன்மா காரிய தேரும். நீ அந்த பாட்டை வச்சுட்டு உடம்பு மட்டும்லாம் ஜிம்மில் போய் ஃபிட்டாக வச்சுக்கின்னு அந்த தப்பை பண்ணி இந்த தப்பு இங்கே கொள்ள வச்சுனாங்க, கொஞ்சம் எப்படி நல்லா இருக்கு? பூஜை பண்ணாமல் இருந்தால் தவம் செய்யணுங்க. அதுக்காக தான் உடம்பு நல்லா வச்சுக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் நீண்ட நாள் வாழ முடியும். நீண்ட நாள் வாழ்ந்தா எதுக்கு, நீண்ட நாள் பூஜை செய்யலாம்ல. அதுக்கு தான் உடம்பு ஆரோக்கியமாக வச்சு சொன்னாங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு உடம்பு விட்டா, இந்த உடம்பு விட்டா என்ன பண்ண முடியும்? விட்டில் பூச்சி எரிந்து கொண்டிருக்கிற விளக்கொளியை கண்ணால் பார்க்கிறது. கட்பொறிக்கு அடிமைப்பட்ட அது அதனை பலம் என்று நினைத்து கொண்டு அதில் போய் விழுகிறது. அதன் வெப்பத்தால் தாக்கப்பட்டு பன்முறையும் மீள்கிறது. பின்வரும் விடாது சென்று முடிவில் அதிலேயே விழுந்து இருக்கிறது. அதுபோல 5 பொறிகளுக்கு அடிமைப்பட்ட சகலர் உலக சுகத்தையே பெரிதாக எண்ணி மயங்கி அதனையே நாடுவர். அதாவது பாருங்க, விழுந்து அதிலே இறக்கிறது. விட்டில் பூச்சி என்ன பண்ணுன்னா, ஒரு விளக்கு எரியும்,
இப்போ லைட்டு இப்போ இந்த காலத்தில் லைட்டு அவர் சொன்ன காலத்தில் விட்டில் பூச்சி விளக்கு வெளிச்சு தான் இருக்கணும். இப்போ இருக்கிற விட்டில் பூச்சி சாவாது, ஏன்னா அந்த லைட்டில் தான் வந்து கொண்டு போயிடுது. அப்போலாம் வந்து கிருஷ்ணன் தானே வச்சுன்னுக்கிறோம். அது என்ன நினச்சிக்கிட்டா விளக்கு ஒளியில் விட்டில் பூச்சிங்க வருங்க, அந்த பிரகாசம் பழம் என்று நினைத்து அதையே சுற்றுதான். அது எதை ஒப்பிடுறாரு? உயிர்க்கான ஓமையை காட்டுகிறார், மாயையே காட்டுகிறார். மாயை தான் அந்த விளக்கு. விட்டில் பூச்சி யாரும் நம்ம அதையே போய் பழம் நினச்சி கிட்ட போகிறோம். 2 வாட்டி போய் அனல் பார்க்க வந்துடலாம், மறுபடியும் போனால் அதிலே கருகி சாப்பிட தானே ஆகணும், அதிலே விழுந்து இறக்கிறது போலே. இதை நான் உதாரணம் பாருங்க. நீங்கள் அம்மா நான் வீட்டில் என்ன பண்ணாங்க, பால் கொடுத்தாங்க. எதுக்குங்க? குடிக்கிறது இல்லை, சாமி அபிஷேகத்துக்கு. என்ன பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பால் கட் பண்ண ஓட்டை இருக்குதுல்ல, அந்த கவரை வச்சுட்டாங்க. நான் சுவாமிக்கு பூஜை பண்ணினே இருக்கிறேன். ஏன்னா ஆத்மாத்தை பூஜை பண்ணால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேச மட்டும் மாட்டாங்க. நான் கேட்டேன், என்னங்க ஐயா நான் மௌன விரதம் அப்படின்னு அவர் சொல்லுவார். மௌன விரதம் இருப்பார், ஆக்ஷன்லேயே பேசின்னு இருப்பார். மௌன விரதம் என்பது உடம்பாலேயும் மௌனமா இருக்கணும். மௌனன்றதுல நினைச்சிடாங்க, இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைப்பேன். இதுக்கு பேர் மௌன விரதம் இல்லை, ஏன்னா உள்ளுக்குள்ளே பேச்சு ஒன்று இது. மௌனம் என்பது செயலற்று இருப்பதுக்கு தான் மௌன விரதம். நம்ம ஆள் பல பேர் நம்ம ஆள் தான் எல்லாமே தப்பாக புரிஞ்சாருங்கச்சே. எல்லாமே பாதி கற்றுப்போம், ரொம்ப பேசும். பாதி முழுசாக தெரிஞ்சவங்க என்னது, அதான் மௌன விரதம். மௌன விரதமாக இருக்கிறது என்ன, பேச்சு செயலற்று இருப்பது தான் மௌன விரதம். மௌனன்றதுங்க பேச்சு இல்லாமல் இருக்குது இல்லைங்க, செயலற்று இருக்கிறது. செயலற்று இருக்கிறது தான் உண்மை. எந்த செயலும் இல்லாமல் இருக்கணும். மௌன விரதம் வாய மட்டும் முன்னே ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, அந்த டைம் நானும் சமயம் எல்லாம் செய்யறதுன்னு தான் சொல்லலாம். ஆத்மார்த்த பூஜையில் இருக்கும்போது பேச்சு இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன், பால் வைமா என்ன பண்ணுறது, சொல்லி மறந்துட்டு உட்காந்துக்கிறோம்ல, என்ன பண்ணுறது, நம்மளே இறைவன் மீறி என்ன பண்ணுறது. அப்புறம் பால் எடுத்து வாங்கினா பால் வச்சாங்க. அப்போ பாருங்க ஈ வருது, அந்த பாலே சுத்துச்சு. சரி நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஈ நான் பண்ணிச்சு 4-5 ஈ அந்த பால் கவர் மேலேயே உட்காந்துது. மேலேயே உட்காந்து அந்த பாலை நக்கிட்டு போக வேண்டியதானே. ஒரு ஈ அதில் சொல்லியிருக்கோம், அந்த பாலுக்கு அவர் அவ்வளோ பால் இருக்குதுடி, வாப்பி நல்லா நக்கிட்டு வருவோம். அது என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு ஈ சொல்லிட்டு இது பாருங்க லைவாக நடக்குதுங்க. அப்போ என்ன பண்ணுது, அந்த 4 ஈ என்ன பண்ணுது, ஒரு ஈ 3 ஈ மேலே இருக்குது, ஒரு 2 ஈ 3 ஈ அந்த பாலுக்கு ஆசைப்பட்டு ஒரு ஈ சொல்லியிருக்கோம், வேணாம் இது பார்க்கறதுல இருட்டு கவராக இருக்குது, உள்ளக்கெல்லாம் போனால் நம்மளுக்கு வெளியே வருமான்னு தெரியல, இங்கேயே அந்த மேலே இருக்கிற பாலை மட்டும் நக்கிட்டு நம்ம போயிடுவோம், நம்மளுக்கே ரொம்ப ஆசைன்னு ஒரு 2 ஈ சொல்லியிருக்கோம். ஏடி இது ஒரு பயந்தாங்களே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்ம, ஏன்னா அதுவும் பேசுங்க நம்ம நினைக்கிறோம், நம்ம அதுவும் பரிமாற்றினாங்க. அது என்ன பண்ணோம், உள்ளே போச்சு. உள்ளே போய் பொத்துன்னு பால் கவர் உள்ள ஊந்தி அது பாட்டு நீந்தி அபிஷேகத்துக்கு பாலுக்கு உண்டான சாய்க்கிறேன், பற்றி சேர்த்துக்குது அந்த பால். நான் எங்கே அந்த அபிஷேகம் பண்ணுது, அப்படியே அந்த பாலை குண்டான ஊற்றிட்டு நான் பண்ணிட்டேன். அப்போ என்ன தெரியுதுன்னா, இதை ஏன் இந்த கதையை நான் சொல்ல வந்தேன் என்று சொன்னால், அந்த பால் கவர் மேலவே அமர்ந்து இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஈ எதுன்னு சொன்னால் அதான் ஞானிகளாகி ஈக்கள். அதாவது அந்த பால் கவர் மேலவே இருந்து அந்த பாலை அனுபவித்து விட்டு அப்படியே சென்றது வந்து நம்ம ஞானம். இந்த உலக வாழ்க்கையில் பற்று இல்லாமல் வாழ்வாங்க, ஆனால் அதுலேயே அழுந்த மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சா, அந்த பால் கவரில் உழுந்த ஈ மாதிரிங்க, நம்ம அதுவே போய் ஆஹா அப்படி மேலே அள்ளி பூசி இதுதான் நான், ஐயோ அது உடம்பா பேணி பாதுகாத்துக்கணும். அதுக்குன்னு சின்ன டாட்டுக்கு வந்தால் கூட இதுங்க, இப்போ இந்த பிம்பிள் போகிற க்ரீம் வாங்கு, 100 ரூபாய் தடவு அதான் பார்த்து கொடுங்க. வேற என்னங்க, ஃபேர் அண்ட் லவ்லி தடவுறோம், நல்லா மூஞ்சி தேய்க்கிறோம். எதுக்கு, நல்லா பலன்னு ஃபேர் அண்ட் லவ்லி எதுக்கு, பலன்னு வச்சுக்கிறதுக்குலாம் நினைக்கிறோமா, அப்படி பாதுகாத்துக்க சொல்ல உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம ஆள் பாருங்க, மேலே இருக்கிற ஃபேர் அண்ட் லவ்லியாக தடவுனாங்க, உள்ளகத்தை விட்டு சுகர் பிபியும் சுற்றி நிற்கிறோம் நம்ம. ஏன் அப்போத்துலேருந்து கரெக்டாக பாவக்காய் ஜூஸு, கரெக்டாக ஆரோக்கியமான எக்ஸசைஸ் யோகா பண்ணியிருந்தா நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்குமா, தியானம் பண்ணியிருந்தா நம்மளுக்கு பிபி வந்திருக்குமா, கரெக்டான பாகற்காய் கஷ்டம் சொன்னால் சுகர் வந்திருக்குமா, ஏன் அதை விட்டுட்டோம், ஃபேர் அண்ட் லவ்லி தடவின்னு இருக்கிறோம். அப்போ உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கணும், உள்ளுக்குள்ள உணவே மருந்து, உணவு அதனால தான் இப்போத்துலேருந்து அதை பேணி பாதுகாத்துக்கணும் உடம்பை. அதனால் நோயும் துன்பமும் வந்து தாக்கினும் அதனை விடமாட்டாது, அதிலேயே அழுந்தி கிடப்பர். உடம்பும் ஐம்பொறிகளும் உயிரை வசப்படுத்தி இருப்பதை போல உலக பொருள்களும் உயிர் அறிவை பிணித்துள்ளன என்பதை சொல்ல வேண்டாம்.
இருக்க ஒரு உறைவிடம் இருந்தால் போதும் என்று யாரும் நினைப்பதில்லை. எத்தனை இடங்கள் உண்டோ அத்தனையும் நமக்கே சொந்தமாக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். வாழ்வதற்கு உரிய அளவுக்கு செல்வம் இருந்தால் போதும் என்று மனம் வருவதில்லை. உலகத்து செல்வம் அனைத்தும் தமக்கே உரிமையாக வேண்டும் என்றே ஆசைப்படுகிறார்கள். மண், பொன் முதலிய நிலையற்ற உலக பொருள்கள் உயிரறிவை அந்த அளவுக்கு மயக்கி தன்மையே விடாது பற்றும்படியாக செய்கின்றன. இவர் வாழாதன்னு சொல்லல, இருக்கிறதுக்கு போதும் தான் சொல்லிட்டேன். இருக்கும் போது அங்கே வீடு வாங்கணும் இங்கே வாங்கணும்னு மனக்குழப்பம் படக்கூடாது. பேராசை பெரு நஷ்டம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வாறு மாயா காரியங்களால் பிணிப்புண்டு மயங்கி நிற்கும் சகலரையே தொத்து உள்ளார் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். துணை தோன்றலர் சகலரை மேற்கூறியவாறு உலக மயக்கத்தில் ஆழ்ந்து யான் எனது என்று செருக்குவர். தமக்கு மேல் ஒரு முதல் பொருள் உண்டு என்பதை அறியாது மயங்குவர். நமக்கு மேலே ஒரு பொருள் இருக்குதுன்னு தெரியாதவங்க நம்ம தான். எல்லாம் நான் தான் பண்ணுறேன் தான் நம்ம நினச்சிட்டு தவிர, ஆனால் நம்மளெல்லாம் ஆட்டி வைப்போம் ஒருவன் என்பதை நம்ம உயிர் சிந்திக்கலை. ஏன்னா இதை பிரகிருதி மாறி அப்படி பண்ணுது, நம்மளே மயங்கி நிற்க வைக்குது. தேவர்கள், அசுரர்கள், மக்கள் அடிமுடி தேடிய பிரமன் மாயோன் ஆகிய இவர்கள் யாவரும் சகலர் என்ற பிரிவை சேர்ந்தவரே என்பது அறிதற்கு உரியது. மீண்டும் ஒரு முறை சொல்லுவா. தேவர்கள், அசுரர்கள், மக்கள் அடிமுடி தேடிய பிரமன் மாயோன் ஆகிய இவர்கள் யாவரும் சகலர் என்ற பிரிவை சேர்ந்தவரே என்பது அறிதற்கு உரியது. அவங்களும் சகல நிலையிலே தான் இருந்திருக்கின்றார்கள். ஏன்னா மாயையில வந்தா தானே அந்த உடம்புலாம் வருது. அதெல்லாம் நம்ம எல்லாம் சிந்திச்சுக்கணும். அவருங்க பிரமன் மாயோன், பிரம்மா விஷ்ணு கூட அடிமுடி தேடணுன்ற ஆசை வந்தது, ஆணவம் வந்துச்சு தானே. நான் பெரியவரா நீ பெரியவரான்னா அப்போ அடிமுடி தேடினாங்க. அப்போ அவங்கெல்லாம் கூட சகலரே என்பதை உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுகிறார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இறைவன்னா இன்னிலிருந்து உங்களுக்கு என்னங்க சிவம் என்பதை ஐயமர விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த குறட்பாவை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த குறட்பாவையும் அதன் பொருளையும் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். குறள் 13. மாயையுள் அகப்பட்டு மயங்குவோர் மூன்று திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் தோன்றலர் தொத்து உள்ளார் துணை. பொருள்: மேற்கூறிய மூவகைப்பட்ட உயிர்களும் மூலமலமாகிய ஆணவத்தில் அகப்பட்டுள்ளார்கள். அவர்களுள் மாயை பிணிப்புள்ள சகலரே தமக்கு துணையாய் உள்ள இறைவனை உணரப்பெறாது மயங்கி நிற்பர். அப்போ நம்ம தான் இறைவன் உணராமல் இருப்பதை தவிர அவர்களாம் கொஞ்சம் இறைவனை உணர்ந்து இருப்பவர்கள் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இத்துடன் இந்த குறட்பாவை நிறைவடைகின்றது. தெரிஞ்சுட்டு